இன்று கிழக்கு மாகாணத்துக்கு அமெரிக்காவிலிருந்து மத்திய ஆசிய கிழக்கு நாடுகளுக்கான உதவி செயலாளர் மிஸ்ஸஸ் நிஷா பிஸ்வால் அண்ட் அவருடைய குழுவினர் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து எங்களுடைய இந்த மாகாணத்திலே உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மாகாணத்திலே எவ்வாறு யுத்தத்துக்கு பின்னால் இடம்பெற்ற செயல் திட்டங்கள் சம்பந்தமாகவும் வருகிற கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் எவ்வாறு அதற்கான ஆலோசனைகள் என்ன, எங்களுடைய ஆலோசனைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள் உட்பட நிதி ஒதுக்கீடுகள் என்பனவற்றை எவ்வாறு அமுல்படுத்த வேண்டும், அது உடனடியாக அமுல்படுத்துவதற்கான தேவைகள் இருப்பதை பற்றி தெளிவாக நாங்கள் விளக்கி கூறியிருந்தோம். அதே போன்று கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் அரசியலமைப்பு சீர்திருத்தம் இழுத்தடிக்கப்படாமல் காலம் தாமதிக்காமல் உடனடியாக அமுல்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இந்த மாகாணத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள் அந்த அதிகாரத்துக்கு ஏற்ப வழங்கப்பட வேண்டும். அது மாகாணத்தின் மூலமாக அந்த நிதி ஒதுக்கீடுகள் அமுல்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம். எந்தவித ரகசியமான கலந்துரையாடல்களும் இங்கு இடம்பெறவில்லை. நாங்கள் எல்லோருமே, எல்லா கட்சிகள், எல்லா இடங்கள், எல்லோரும் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு மிகவும் தெளிவாக மாகாணத்துக்கான அதிகாரமும் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், இருக்கின்ற 13வது அரசியல் சட்ட திருத்தம் எவ்வாறு முழுக்க அமுல்படுத்தப்பட வேண்டும், அதே நேரத்தில் அந்த வெறுமனே அதிகாரம் மாத்திரமல்லாதக்கான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுவது சம்பந்தமாக நாங்கள் மிகவும் தெளிவாக உரையாடி இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அரசியல் சட்ட திருத்தம் உடனடியாக மீண்டும் காலம் இழுத்தடிக்கப்படாமல் எந்த ஒரு அரசியல் மாற்றம் சட்ட திருத்தம் வருவதாக இருந்தாலும் அது மிகவும் சுருக்காக அமுல்படுத்த வேண்டிய தேவையை நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். அரசாங்கத்திலே குறிப்பாக கௌரவ ஜனாதிபதி அவர்களிலும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களிலும் சிறுபான்மை மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இந்த அரசாங்கம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்ற ஒரு விடயமும் அந்த அரசாங்கத்தில் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் பற்றி நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். இந்த ப்ரொசஸ், இந்த நடந்து கொண்டு போகின்ற விடயம் மிகவும் தெளிவாக நடந்து கொண்டு போகின்ற விடயத்தை தெளிவாக கூறியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவற்றை குழப்புவதற்காக இந்த நாட்டிலே இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சக்திகள் இருப்பதை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறோம். அதற்காக இந்த அரசாங்கத்தை சர்வதேச ரீதியாக பலப்படுத்த வேண்டிய விடயத்தையும் சர்வதேச ரீதியாக அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய நிதி உதவிகளையும் வழங்க வேண்டிய தேவையை பற்றியும் நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம்.